இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் வருகிறார், பொன்னாடை பெறுகிறார். நீங்க பொழுதுபோக்கா பாடல்கள் கேட்டு மெல்லிசை மன்னருடைய ரசிகர்களாய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேடை அமைச்சு இவ்வளவு சிறப்பா ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவர் கூடயே ஸ்கூல்ல போறதுல இருந்து ஹாப் பேண்ட்ல இருந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சுவையான சம்பவம் சொல்லணும். அவர் பாடும்போது நான் வாசிக்கிறது இல்லை, அவர் எதிர்க்கவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் எப்படி பாடிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு தடவை பாடின மாதிரி அடுத்த தடவை பாட மாட்டார். அவர் அந்த அடுத்த தடவை பாடுறது மறுபடியும் பாடுறவங்க ஒழுங்கு அதிகம் பாட மாட்டாங்க. இல்ல உண்மையை சொல்றேன், அவர் பாடியதை நேரில் கேட்டதுனால சொல்றேன். அவர் பாடியதுல ஒரு 70% தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அதுதான் உண்மை. அந்த அதாவது அவரை ரசிச்சு ரசிச்சு அவருடைய இசையை ரசித்து இசையமைப்பாளர் ஆகியவர்கள் நாங்கள். ஒரு தலைமுறைக்கு இசையமைக்கவில்லை மெல்லிசை மன்னர் அவர்கள். He has composed music for all the coming generations. உலகம் உள்ள அளவில் அவருடைய இசை இருக்கும். நம்ம அடுத்த ஒரு சுவையான நிகழ்ச்சியும் சொல்லிடுறேன் நான். அதாவது அவரு காட்டிய வழியில தான் அடுத்து எத்தனை தலைமுறை இசையமைப்பாளர்கள் வந்தாலும் அதை மீறி பண்ண முடியாது. அவர் இல்ல உண்மையை சொல்லி இவங்களெல்லாம் நம்ம ரசிகர் என்ன மாதிரி அவங்க. அதாவது அவரை ரசிச்சவங்க மாத்திரம் இல்ல, மெல்லிசைக்கு இலக்கணம் வகுத்தவர் அவர் தான். மெல்லிசைக்கு இலக்கணம், ஒரு கிராமர் இருக்குது. தமிழ் மொழிக்கு எப்படி ஒரு அகராதி இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குதோ, அது மாதிரி மெல்லிசைக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர். அந்த பெருமை அவருக்கு மட்டுமே சேரும். அந்த இலக்கணத்தை மீறி செய்யப்படும் பாடல்கள் சும்மா கேட்கலாம், மனசுல போய் சேராது. பாட்டுன்றது காதோடு போவதல்ல, மனதோடு போய் நமக்குள்ளார ஒரு ரசாயன மாற்றம் உருவாக்கணும். அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதாவது அவர் செய்த காலத்திற்கும் இன்றைக்கும் திரைப்படங்கள் எவ்வளவு மாறி இருக்கின்றன, கதைகள் மாறி இருக்கின்றன, பல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ப நாங்களும் இசையமைக்க வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்கு. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவர் தான் பாட்டுல ஹார்மோனியத்தில் உட்காந்து பாட்டு கம்போஸ் பண்ணா முதல்ல அவரை நினைச்சிட்டு தான் பாட்டை கம்போஸ் பண்ணோம். அவர் தான் தெய்வம் என்னை பொறுத்த மட்டிலும். அண்ணா இன்னைக்கு இவங்க பாக்குறது, அதாவது இது பெரிய பாக்கியம். இந்த ஒரு இவங்கெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் இந்த முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி இப்படி செய்யறதுனால இந்த அரங்கம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியல, மெரினா பீச்ல வச்சா இந்த எண்ணிலிருந்து அந்த எண்டு வரைக்குமே தமிழகமே நிற்கக்கூடிய ஒரு அளவிற்கு அவருடைய இருக்கு. இது மேலும் மேலும் உங்களுடைய இந்த பணி வளரணும். அப்புறம் இவர் he is the pride of India. நம்ம அதை மறக்க கூடாது. அதாவது நாட்டின் ஒரு பொக்கிஷம். அதுக்கு எதிர்க்க நம்ம சும்மா அவர் விளையாட்டுத்தனமா நிறைய விஷயங்கள் இல்ல. அவருக்கு உரிய மரியாதையை இந்த அரசாங்கம் செய்யவில்லை, எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. இதை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய் யார் யாருக்கும் பத்மஸ்ரீ கொடுக்கறாங்க, பத்மபூஷன் கொடுக்கறாங்க, பாரத் ரத்னா கொடுக்கிற அளவுக்கு தகுதி உள்ள ஒரு மனிதர். அதாவது இதை நான் எனக்கு மைக் கொடுத்ததுனால நான் பேசுறேன். நீங்க எல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி எல்லாருமே.